ஸ்தோத்திரம். கடந்த இந்த நியூ இயர் அன்னைக்கு இரவு நேரத்தில் நான் சொன்னதான வசனம் செய்திகள் எத்தனை பேர்த்துக்கு தூக்க கலக்கத்தில் உங்களுக்கு நீங்கள் கேட்டது போல் இருந்தது, ஆனால் கேட்கலன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதில் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்ம அதை ஒரு வருஷம் கூட சொல்லலாமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போ நிறைய பேர்த்துக்கு சத்துருக்கள் அப்படின் பொழுது யாருன்னு தெரியாமல் இருக்கிறோம். சத்துருக்கள் நமக்கு யார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. யார்? பக்கத்து வீட்டுக்காரங்களா? யார்? பிசாஸ். அவனை குறித்து நம்ம எங்கே வாசிக்கிறோம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நம்ம 11, 12, 13 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது நம்முடைய சத்துருக்கள் யார் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரிகிறது. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போது ஒரு பெரிய சேனையோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட பிசாசு மாத்திரம் இல்லை, ஏகப்பட்டது கூட்டம் கூட்டமாக இருக்குது நமக்கு எதிராக. அது எங்கே இருக்கிறது? நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருக்கிறது. எங்கடா ஒரு ஓட்ட கிடைக்கும், வழி கிடைக்கும், உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லி அவன் தந்திரமாக உள்ள வரணும்னு சொல்லி தான் பலவிதமான தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறான். இப்போது இன்றைக்கி என்ன தேதி? 5. இந்த 5 நாட்களுக்குள்ளாரையே நிறைய பேருடைய வாழ்க்கையில் போராட்டங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 5 நாளில் போராட்டங்கள் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? போராட்டம் இல்லையா? 5 நாளாக போராட்டம் தொடங்கிடுச்சு. என்றைக்கு நம்ம இந்த வசனத்தை கேட்டோமோ அன்னையிலேருந்தே நமக்கு போராட்டம் தொடங்கிடுச்சு. ஆனால் இவங்களை நம்ம விரோதிகளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், மனுஷர்களை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய விரோதிகள் மனுஷர்கள் அல்ல. அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறேன். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற மனிதர்களோடு அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோட, அந்தகார லோகாதிபதிகளோட, இவங்களோட தான் நமக்கு யுத்தம் இருக்கிறது. இப்போ இதை தெரியாமல் நம்ம யுத்தம் செய்ய முடியாது. யுத்தம் செஞ்சோம்னா நம்முடைய யுத்தம் தாறுமாறாக போயிடும். சேதம் நமக்கு தான் வரும், பிசாசுக்கு சேதம் வராது. ஏன்னா நம்ம மனுஷரோடு யுத்தம் பண்ணும் பொழுது அவங்களும் நம்மளை எதிர்ப்பாங்க, நீங்களும் அவங்கள எதிர்ப்பீங்க. நமக்கு சேதங்கள் நமக்கு தான் வருது. நமக்கு தேவன் ஒரு நாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறமா சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரா? பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சாதாரணமான பந்தி அல்ல, கொழுத்த கன்றோடு நம்ம புசிக்கக்கூடியதான பந்தியாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. வறட்சியான காலங்களை முடித்து நமக்கு ஒரு கொழுமையான ஒரு நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரி, இந்த யுத்தம் நடக்கிறது, இதிலிருந்து பாதுகாப்புக்காக தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் மீதி இருக்கிற நாட்களில் என்ன வருது அப்படின்னா, நம்முடைய குடும்பம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். அப்போ சத்துருனா யாருன்னு நமக்கு தெரியணும், பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னு நமக்கு தெரியணும்.
இது தெரியாமல் இந்த நாட்களில் நம்ம யுத்தம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும். நமக்கு பிரதானமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அந்த பாடலை இப்போ காலையில் பாடின அந்த பாடலை நம்ம ஒரு விஷயம் கூட பாடப்போகிறோம். உம்மால் அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கொடியானது என்றும் தனியே கனி தராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. மலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, உமதாவியால் தான் ஆகலும் தேவா. பாசுலோமா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, உமதாவியால் தான் ஆகலும் தேவா. இறங்கும் தேவா, உம்மால் அன்றி எந்த விருப்பமும் ஓட்டமும் வீணே. இறங்கும் தேவா, உம்மால் அன்றி எந்த நோட்டமும் விருப்பமும் வீணே. உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு, எடுத்தாசீர்வதித்து அழித்திடும் தேவா. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு, எடுத்தாசீர்வதித்து அழித்திடும் தேவா. யுத்தம் எனதல்ல, கர்த்தரின் யுத்தம். சும்மா நின்று நான் பார்த்திடச் செய்யும். யுத்தம் எனதல்ல, கர்த்தரின் யுத்தம். சும்மா நின்று நான் பார்த்திடச் செய்யும். உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. அன்னைக்கு 5000 பேருக்கு மேலே கூட்டம் வந்துடுச்சு. எல்லாரும் பசியில் இருக்கிறாங்க. சீஷர்கள் சொல்கிறாங்க இவங்களை அனுப்பிச்சிடலாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு நீங்கள் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். சீஷர்கள் கேட்குறாங்க இவங்க இவ்வளோ பேர்த்துக்கு எங்கே ஆகாரம் போகிறது, உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னா, அங்கே ஒரு பையன் 5 அப்பமும் 2 மீன்களையும் வைத்திருந்தான். ஒருவேளை அந்த பையன் அந்த 5 அப்பமும் 2 மீனும் அவன் சாப்பிட்ருக்கலாம், கொடுக்காமல் இருந்திருந்தானா?
அந்த ஜனங்களுக்கு. அது ஆண்டவர் கல்லை கூட அப்பமா மாற்றிடுவார் இல்லைங்களா? இருந்தாலும் அந்த இருந்து அந்த சின்ன பையனுக்கு ஒரு 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 அன்பு வந்துடுச்சு அவனுக்கு. நம்ம அப்பா அம்மா கொடுத்ததால அந்த அப்பமும் மீன் இருக்குது, அதை இவங்ககிட்ட கொடுக்கலாம், என்ன பண்ணுவாங்க தெரியல. ஆனாலும் தெரியாத அவன் கொடுத்தான். கர்த்தர் தெரியாத அந்த குறைந்ததான அந்த அப்பத்தை கொண்டு மீன்களை கொண்டு திரளான ஜனங்களை போஷித்தார். அதே தேவன் தான் இந்த நாட்களில் உங்களுடைய வீட்டில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய சந்ததியில் என்ன பற்றாக்குறை இருந்தாலும், உங்களுடைய சம்பளம் குறைவாக இருந்தாலும் கர்த்தர் நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த 5 அப்பம் 2 மீன்களை சாப்பிட்ட போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வசனம் இருக்குது, அவர்களை திருப்தியாகும்படி கர்த்தர் போஷித்தாராம். இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கொடுக்குறேன், ஆளுக்கு 2 அப்பத்தை சாப்பிட்டுட்டு ஓடிடுங்கன்னு சொல்லலை. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஏப்பம் விடுற அளவுக்கு கர்த்தர் அவங்களை என்ன பண்ணிக்கிறாரு, திருப்தி ஆக்கியிருக்கிறார். சாரிபாத் ஊரில் அந்த விதவை இருந்தாங்க. அங்கே ஒரு தீர்க்கதரிசி போனார். அந்த ஊரில் பஞ்சம். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ எனக்கு ஒரு சின்ன ஒரு அடை ஒன்று சுட்டுக்கிட்டு வா. பாருங்கள், அந்த அம்மா என்ன நினச்சிருப்பாங்க, எனக்கும் என் பையனுக்கும் தான் இருக்குதுன்னு நான் நினச்சேன், இல்லை சின்னதாக உனக்கு ஒன்று கொடுத்துட்டு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு அந்த அம்மா நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க நினைக்கிறப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பஞ்ச காலம் தீர்ற வரையிலும் உங்களுடைய அம்மா பாத்திரம் எண்ணெய் தொட்டி ஒரு நாளும் குறைவே படாது. ஹல்லேலூயா. அதில் அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவ மாத்திரம் சாப்பிடல, அவங்க உறவுக்காரங்க எல்லாமே சாப்பிட்ருக்குறாங்க அந்த மாவுலேயும் எண்ணெயிலையும். பாருங்கள், அவ்வளோ திரளான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தவர். நம்முடைய சத்துரு நமக்குள்ளே என்ன குறைவை கொடுத்து, என்ன எரிச்சலோட, என்ன ஆத்திரத்தோட நம்முடைய மூளைப்பகுதியை பிடிச்சு சண்டை போடணும், யோசிக்க வைக்கணும், கவலைப்படணும், கண்ணீர் விட்டு அழுகணும், இந்த யோசனையோடு தான் சத்துரு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டவர், அழைத்தவர், உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பஞ்ச காலத்திலையும் போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கையில் என்ன இருக்குது அதை நீங்கள் ஆண்டவருடைய கையில் கொடுத்துருங்க. உங்கள் கையில் என்ன இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரியல, உங்கள் வெறும் கையவே கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்கிட்ட எதுவுமே இல்லை, என் கையில் இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், என் கையில் இருக்கிறது இதுதான். அன்றைக்கி அந்த ஏழை விதவை அந்த 2 துட்டு போட்டா, அதை தான் கர்த்தர் பார்த்தார். அப்போது நம்ம கொடுக்கணும், முழு மனசோடு கர்த்தருக்கு கொடுப்போம். கர்த்தருக்குன்னா நான் இங்கே காணிக்கைக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு நினைக்கவே வேண்டாம். தேவன் நம்மை திரளாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். மீதியான துணிக்கைகளை எடுக்க தேவன் நமக்கு போஷித்து வைத்து கொண்டிருக்கிறார். அதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கி உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாரு. மீதியான துணிக்கைகளையும் எடுக்கிறதுக்கு தேவன் உதவி செய்கிறாரு. இப்போ இந்த இவ்வளோ வேலைகளை செஞ்சிகிட்டே இருக்கிறோம். அதில் அசோக்கு தான் தெரியும் அது எப்படின்னு. அது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அந்த தேவைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்குன்னே ஒரு காக்கா ஒன்று இருக்கும். அந்த காக்கா கொண்டாந்து பொத்துன்னு ஏதோ ஒன்று போட்டுட்டு போயிடுது. தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் அதே தேவன் தான் இந்த நாளில் உங்களுடைய தேவைகளை சந்திக்க அதே காகம் உங்கள் வீட்டு மேலே உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு அப்பத்தை கொடுக்க போகிறதாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம். என்ன தான் சத்துரு நமக்கு எதிராக தீமையான அம்புகளை அவன் எரிந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய தலைப்பகுதி பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் மூடி இருக்குமானால் அனுப்பப்படுகிறதான அந்த எல்லா அம்புகளும் திரும்பி போகிறதாக இருக்கும். விரோதிகளுக்கே போகும். எதிரிகளின் பாளையத்தில் தான் குழப்பமும் கலக்கமும் உண்டாகுமே ஒழிய நம்முடைய வீடுகளுக்குள்ள குழப்பமும் கலக்கமும் வரவே வராது. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறாருங்க. நான் போன வாரத்தில் நான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது ஆராதனை நேரத்தில் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொருத்தரையும் முகத்தையுமாக காமிச்சார். இந்த பிள்ளைக்கு இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த மகளுக்கு இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த குடும்பத்தில் நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், இந்த மகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரை குறித்து என்கிட்ட ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லணுன்னா நேரமே பத்தாது. உங்கள் எல்லாரை குறித்துமே ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். எல்லாருடைய முகத்தையுமே நான் பார்த்தேன். ஒவ்வொருடைய முகத்தையும் காண்பித்து இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நான் மாற்றுவேன், இவங்களுடைய சந்ததியில் இருக்கிற பிரச்சனைகளை நான் மாற்றுவேன், இவங்க குடும்பத்தில் இருக்கிற நிந்தையை நான் மாற்ற போகிறேன், இவங்களுக்குள்ளே இருக்கிற கலக்கத்தை நான் மாற்ற போகிறேன்.
ஆனால் அது மாறணும்னா நீங்கள் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே நிரம்பி இருக்க வேண்டும். உங்களுடைய சத்துரு யார் என்று நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சத்துரு இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருந்தே உங்களுக்கு எதிராக வருவாங்க. அவங்கள நீங்கள் சத்துருவாக பார்க்காதீங்க. அவங்கள நம்முடைய குடும்பத்தார். சபைக்குள்ளே இருந்தே சில நேரத்தில் சத்துரு வருவான். சத்துருவாக பார்க்காதீங்க. அவரை நம்முடைய சகோதரனா, சகோதரியா, பிள்ளையா, மகனா, மகளா பார்ப்போம். கர்த்தர் அவர்களையும் மாற்றுவார், நம்மையும் புதிதாக மாற்றுவார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஆண்டில் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் எல்லாருடைய, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலையும், சபையிலையும் நிறைவாக கைத்த செய்ய போகிறார். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிய போகிறது. அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளாரையும் போக போகிறது. உங்களுடைய தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்க போகிறது. இதுபோல் கடந்த இரவு நேரத்தில் நான் ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன். என்னமோ அடுத்த கொள்ளை நோய் ஒன்று வருதா, அதுக்கு எத்தனையோ லட்சம் பேர் சாவாங்கன்னு சொல்லி இப்பயே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை லட்சம் பேர் சாவாங்கன்னு எப்படி அவங்களால உறுதியாக சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. சரி, அதுக்கப்புறம் நான் யோசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா உயிரோடு இருந்த நாட்களில் ஒரு வார்த்தையை அடிக்கடி என்கிட்ட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. தீக்காற்றுன்னு எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது நான் பார்த்த பொழுது எரேமியாவில் 4 அதிகாரம் 11 வசனத்தில் இந்த தீக்காற்றை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 4 அதிகாரம் 11 வசனம். வனாந்தரத்தில் உள்ள உயர் நிலங்களிலிருந்து ஒரு தீக்காற்று என் ஜனமாகிய குமாரத்திக்கு நேராக அடிக்கும் என்று அக்காலத்திலே இந்த ஜனத்தோடும் எருசலேமோடும் சொல்லப்படும். அது தூற்றவும் மாட்டாது, சுத்திகரிக்கவும் மாட்டாது. இதை பார்க்கிலும் பலமான காற்று என் காரியமாய் வரும். இப்பொழுது நானும் அவளோடு நியாயம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிக்கு ஆர்டர் வெளிப்படுத்தினார். இப்போது இந்த தீ காற்று தான் அடிக்கப் போகிறது. இந்த தீ காற்றை குறித்து நான் பார்க்கும் பொழுது இது தொண்டை பகுதிகளில் மூச்சு குழாய்களுக்குள்ள இது ஒரு வறட்சியை ஏற்படுத்தி, மூச்சு திணறலை ஏற்படுத்தி நிறைய பிள்ளைகள், நிறைய பேர், நிறைய ஜனங்கள் சாக போகிறாங்க. இதுதான் இந்த தீக்காற்று. இந்த தீக்காற்று இப்பொழுது நமக்கு எதிராக பிசாசினாலே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. போன லாக்டவுனில் நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். எங்கேயும் போகலை, சபை நடத்த முடியல, வேலைக்கு போக முடியல, வெளியே போனால் போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க இல்லைங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனாலும் நம்மில் ஒருத்தரும் அதில் மரணிக்கவே இல்லை. எவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை, சிலர்லாம் அந்த மரண விளிம்புக்குள்ளே போனாங்க. அந்த வியாதியினுடைய தாக்கம் வந்துச்சு ஒரு சிலருக்கு, ஆனால் மரிச்சு போகவே இல்லை. ஹல்லேலூயா! கர்த்தர் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நேரத்தில் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன் என்று சொல்கிறார். அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டால் போதும், வேறு ஒன்று நமக்கு தேவையில்லை. அதனால் அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் இந்த நாட்களில், ஆண்டவரே உங்களுடைய ஆவியினாலே என்னை அபிஷேகியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நாம் இந்த உலகத்தில் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கொள்ளை நோய்கள் வந்தாலும் நமக்கு கவலையே கிடையாது. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சூழ்ந்து ஆவியானவர் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா! இதை தான் இந்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துலேயும் சொன்னார் இல்லைங்களா, நம்மளை சாட்சியாக நிறுத்துவாராம். உலகத்தில் வரக்கூடியதான அந்த தீமைகளிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து நம்மை சாட்சியாக தேவன் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா! இது கடைசி வரையும் தான். அவருடைய வருகையோ அல்லது மரண நாளோ எது என முன்ன என்னை சந்திக்குமோ அந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா! ஆமாம், சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, நான் சாகாமல் பிழைத்திருந்து
கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். அதனால் நம்ம யாருமே சாவை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த லாக்டவுன் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நமக்கு ஆதரவாய் நமக்கு உதவி செய்கிறதான தேவன் நம்முடைய சார்பில் இருக்கிறார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பணத்தினால் அல்ல, செல்வத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார். அதனால் நம்ம இதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சத்துருக்கள் யார் என்று நாம் தெரிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் யார் என்று நாம் நிறைய நேரத்தில் நமக்கு தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்வார், என்னெல்லாம் செய்ய மாட்டார், அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும், அவருக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம கலங்கி போய்கிட்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இந்த நாட்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான காரியம் ஒன்றாக இருக்கிறது. அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர்னா யார்? அவர் யார்? அவர் ஒரு ஆவியா? அவர் நபர், மூன்றில் ஒருவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூன்று பேரும் இதில் யாருக்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது? இப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணால் இயேசு கோச்சுக்குவாரா? பிதா கோச்சுக்குவாரா? இல்லை, மூவரும் ஒருவரே, மூணு பேருமே ஒருவர். அப்போது ஒருத்தர்கிட்ட ஜெபம் பண்ணால் இன்னொருத்தர் அதை பார்த்து பொறாமப்பட மாட்டார். அவங்க ரெண்டு பேருமே, மூணு பேருமே சேர்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் இருக்குது உபதேசங்களில். திருத்துவத்தை குறித்து அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது இப்போ சொல்லணுன்னா உங்களுக்கு அது புரியாது. நிறைய நேரத்தில் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வளரும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். அந்த நாட்களில் நாங்களும் உங்களுக்கு டீச் பண்ணுவோம் அதை குறித்து, இவங்களை குறித்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்குவோம், இந்த மூன்று பேருமே திரியேக தேவன், அதில் ஆவியானவர் என்பவர் ஒருவர். இந்த திருத்துவத்தில் அவரும் ஒருவராக இருக்கிறார். அவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆதி அகமத்தில் தேவன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உண்டாக கடவுது அப்படின்றாரு. அந்த வார்த்தை இயேசு அது உருவாக்கினது பரிசுத்த ஆவியானவர். ஆதியிலிருந்த மூணு பேருமே இணைஞ்சு தான் கிரியை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்க ஏதோ நடுவில் வரல. இயேசு கிறிஸ்துவை பிறப்பதற்காக மரியாளுடைய கர்ப்பத்தில் வந்து புகுந்தது பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் இயேசுவை உயிரோட, அவர் இறந்து போன செத்து போன இயேசுவையும் உயிரோடு எழுப்பினவர் அதே பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போது அதுக்கு தான் அவருக்கு பேர் ஆதியும் அந்தமும் ஆனவர், ஆல்ஃபா ஒமேகா, துவக்கமும் முடிவும். அவர் எல்லாமே எதுவுமே துவங்கினது இல்லை, எதுவும் முடிக்க போகிறதும் கிடையாது. அப்போது நம்ம இன்றைக்கி துவங்கினதால நிறைய காரியத்தை குறித்து சீக்கிரம் இது முடிஞ்சிடுமா, இது அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறோம். தேவன் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த முடிவும் வரவே வராது. அதே மாதிரி தேவன் கொடுக்காம எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிப்பதும் இல்லை. அதனால் எதையாவது ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் முதலாவது நீங்கள் தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், இந்த வருஷத்தில் நான் அப்படி யோசித்துருக்கிறேன், எனக்கு இதுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நடக்கிறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வழி தெரியல, இது எப்படி முடியும். இன்றைக்கி காலையில் கூட ஒரு 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 மகள்கிட்ட பேசிகிட்டே இருந்தோம். அவங்களுக்கு வந்து வீடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் வீட்டை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார், கட்டிக்கிட்டு இருக்கிறாரம்மா, சீக்கிரமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஐயோ காசே இல்லையே அப்படின்னாங்க. ஆண்டவர்கிட்ட காசு இல்லாமல் போயிடுமா? உங்ககிட்ட காசு இல்லை, ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய ஆராதிக்கிறதான தேவன், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்கள் வீட்டை அவர் கட்டுவார். அதுக்குன்னு அவர் வீட்டு கட்டுவார், நீ பார்த்துக்கு சும்மா இருக்கக்கூடாது, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக கேளு, ஆண்டவரே இதை சொல்லு, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க. அவர் ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து எல்லாவற்றையும் உருவாக்கிக்கிறதான கர்த்தர். ஒருவேளை நிலமே இல்லைன்னா கூட நிலத்தை கொடுத்து
அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டி உங்களை அங்கே குடும்பமாக கொண்டு போய் வைத்து அவரை துதிப்பதற்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். நீங்கள் எங்கேயுமே போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னா, ஒரு போகிறதுக்கு ஒரு வண்டி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வண்டி கொடுப்பார். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கொடுப்பார். சங்கீதம் 20:4 அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்தருளுகிறதான கர்த்தர். அப்போ நீங்கள் மனசில் என்ன விரும்புகிறீங்களோ அதை ஆவியானவர்கிட்ட சொல்லுங்கள். ஆவியானவரே, நான் இப்படி விரும்புகிறேன், எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரேன்னு. நிச்சயமாக அதை செய்வார். செய்து முடிக்காமல் அவர் உங்களை விட்டு போகிறதே கிடையாது. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக செய்யக்கூடியதான தேவனாக இருக்கிறார். அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இவர் திருத்துவத்திலே ஒருவராக இருக்கிறார். மத்தேயு 28 19 பாருங்க. மத்தேயு ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது இந்த திருத்துவத்தில் பரிசுத்தாவியானவரும் ஒருவராக இருக்கிறார். 2 கொரிந்தியரில் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 13 13-14 வாசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசுக்கு சொல்லி கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் கடைசியாக ஊழியக்காரர் சொல்கிறதான ஒரு ஆசீர்வாதம் அதுதான். அங்கே 3 பேரையும் தான் சொல்கிறார். அப்போது இந்த திருத்துவத்தில் அவர் ஒருவராக இருக்கிறார். அடுத்ததாக இவர் நம்மளோடு பேசுகிறதான தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 2 வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவளை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போது அந்த ஜனங்களை ஊழியத்திற்காக பிரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு செல்வார். நீங்கள் நினைக்கலாம், யாருமே இதை நான் போய் யாருக்கிட்ட கேட்குறது, எல்லோரும் தப்பு தப்பாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நான் போய் யாருக்கிட்ட கேட்குறது நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்துட்டாருன்னா அவர் உங்களோட பேசுகிறதான தேவனாக இருக்கிறார். உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய சந்தேகம் என்ன, உனக்கு எதில் பயம் இருக்குது, அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் உங்கள்கிட்ட பேசுவார். அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ கிடையாது. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே, பிதாவே, எங்களோடு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசி உங்களுடைய பயங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி உங்களை மீட்டுக்கொள்ளப் போகிறவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 இதில் தான் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நிறைய காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். 16 13 பாருங்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க.
அவர் வரப்போகிறதான காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு உணர்த்துவார். இப்போ வரப்போகிறதான அந்த கொள்ளை நோய், அது ஒரு தீக்காற்று. அது உங்களுடைய மூச்சுக்குழலிலும் உங்களுடைய அந்த 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 உயிர் மூச்சு விடுகிறதான அந்த குழாய் வழியாக இந்த காற்று உள்ளே புகுந்து ஒரு ஒரு கொடூரமான ஒரு ஹீட்டான ஒரு காற்றாக இருக்குது. இது உள்ளே போகும்பொழுது உங்களுடைய மூச்சு தடுமாறும். மூச்சை விட முடியாதபடிக்கு அடைக்கக்கூடியதான ஒரு சிம்டத்தை இந்த தீக்காற்று உண்டாக்கும். ஆனால் அதை குறித்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் இதை சாப்பிடு, இதை பண்ணு, இங்கே போ, அதை பண்ணு அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு சொல்லுவார். நம்மளை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக அவர் விடவே இல்லைங்க. நம்மளை விசாரிக்கிறவர் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் நீங்கள் உங்களுடைய கவலைகளை அவரிடத்தில் வைத்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உலகமே சமாதானம் இழந்து போயிருக்கிறது. இப்போ இந்த கொள்ளை நோய் இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஒரு 2 நாளாக அந்த யூடியூப்பில் நிறையா செய்திகள் பரவிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தூக்கமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த லாக்டவுன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏற்கனவே கடன் பிரச்சனை இவ்வளோ தான் இருக்குது, கடன் அடைக்க முடியாமல் இருக்குது, யார் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி நிறைய பேர் அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கவலையே தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய பாரங்களையும் கவலைகளையும் கர்த்தர் பேரில் வச்சுடுவோம். ஹல்லேலூயா. அந்த கவலையும் பாரங்களையும் வைப்பதற்கு ஒரு இடம் இருக்குதுங்க. நீங்களும் நானும் அனாதைகள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறவர், வரப்போகிற காரியங்களை தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியதான தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன். அப்போ அவர் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? கண்டிப்பாக தேவை. அவர் உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்திருக்கிறார். இந்த தலை பகுதியில் தான் நமக்கு தேவையில்லாத கேள்விகளும் பயங்களும் சந்தேகங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. எதையாவது ஒன்றை குறித்து ஒரு யோசனை ஒன்று கொண்டு நம்முடைய மூளை பகுதியில் வச்சுட்டு போயிடுவான் பிசாசு. அதுக்கப்புறம் நம்ம அதை யோசித்து ஒரு பெரிய அரணாக நம்முடைய மூளை பகுதியில் கட்டிடுவோம். அதுக்கப்புறம் என்னதான் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வந்தாலும் பிசாசு கட்டினதான அந்த அரணுக்குள்ளே நம்முடைய மூளை இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்க முடியாதபடிக்கு அது ரிட்டர்ன் ஆகி போய்கிட்டே இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல சிம்பிளான ஒரு காரியம், உங்களுக்குள்ளே தேவையில்லாத ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்குள்ளே உட்காரும் பொழுது உடனே அதை என்ன பண்ணணும்னா இயேசுவின் நாமத்தினால பிடிங்கி எரிஞ்சிடணும். நம்ம தலைமையில் நிறைய பறவைகள் பறக்கலாம், ஆனால் அது உட்காந்து கூடு கட்டி முட்டைடுறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அனுமதி கொடுக்கவே கூடாது. ஆனால் நிறைய காரியங்கள் வரும், நிறைய யோசனைகள் வரும், நிறைய எண்ணங்கள் வரும். என் பிள்ளைக்கு எப்படி இந்த திருமண காரியத்தில் என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணை கிடைக்கலையே, என் பிள்ளை இப்போ தான் சின்னவளாக இருக்கா, அவள் எப்போ பெருசாகி வளர்ந்து, நமக்கு யோசனைக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த மாதிரி யோசனை வந்தவுடனே நம்ம அதை சிம்பிளாக நினச்சிக்கிறோம். அது உக்காந்துக்கிட்டு நிறைய நேரத்தில் இரவு நேரத்தில் நம்முடைய தூக்கத்தில் கனவுலையும் அதே பிரச்சனை தான் நம்மளை மறுபடியும் தாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு யோசனை வரும் பொழுது அதை உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய இருதயத்திலிருந்து வேகமாக பிடுங்கி எறிய வேண்டும். 2 கொரிந்தியரில் பாருங்கள், கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 5 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகளாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகளாய் இருக்கிறோம்.
இன்றைக்கி நிறைய பேருக்கு அவங்களுடைய மூளை பகுதி சிறைப்பட்டு போயிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை பிசாசு கொண்டு வந்து கொடுத்துட்டான், அதையே யோசித்துக்கிட்டே இருக்கிறோம், இரவும் பகலும் யோசித்துக்கிட்டே இருக்கிறோம், மாற்றமே இல்லை, அதுலேருந்து மாறுதலே இல்லை. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இதாக இருக்கும்பொழுது அடுத்த ஒன்றை கொண்டாந்து கொடுப்பான். இப்படியே நம்முடைய மூளை பகுதியை அவன் சுற்றி 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 பெரிய சுவராக கட்டிட்டான். இப்போ தேவனுடைய வார்த்தை என்னதான் நமக்காக வந்தாலும் அந்த வார்த்தையை நாம் நமக்கென்று எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளை சுத்தீரமாக பிசாசு என்ன பண்ணிட்டான்னா சிறை வைத்திருக்கிறான். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளாய் இருக்கிறோம். சிறைப்பட்டதான சீயோன் குமாரத்தியே, உன்னை நான் சிறையிலேருந்து விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த சிறையிலேயே நல்லா இருந்தால் போகுங்க, இதுலேயே இருக்கலாம், நல்ல சாப்பாடு. இந்த ஜெயிலுக்குள்ளே போனால் சொல்லுவாங்க இல்லைங்களா, மணி அடித்தா சோறு, மயிர் முளைச்சா மொட்டை. ஜெயிலுக்குள்ளே அதுதான், மணி அடித்தானா சோறு போட்டுருவாங்க. அதனால் நல்லா இங்கேயே நல்லா இருக்குது, இப்பயே இருந்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அந்த எண்ணத்துக்குள்ளாரையே சிறைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சிறையிலேருந்து வெளியே வான்னு ஆவியானவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளால் வெளியே வரவே முடியல. ஆனால் தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், உங்களுக்காக நான் ஒரு அரணை வைத்திருக்கிறேன், என்னுடைய இரத்தத்தை கொடுத்து நான் உங்களுக்கு ஒரு அரணை வைத்திருக்கிறேன், என்னுடைய வார்த்தையினாலே நான் உங்களுக்கு ஒரு அரணை உண்டாகியிருக்கிறேன். நீங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரணுக்கு வாங்க, என்னுடைய அரணுக்குள்ளே வாங்க. பிசாசு சொல்கிறதான வார்த்தைகளை கேட்டு அரணை கட்டி கொண்டு அதிலேயே இருந்துக்கிட்டு எனக்கு இதிலேயே நல்லா இருக்குது, இங்கேயே சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டே இருக்காதீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம், நம்முடைய சிந்தையில் நிறைய எண்ணங்களை பிசாசு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒரு சிந்தை போனால் அடுத்தது ஒரு யோசனை வரும், ஒரு யோசனை போனால் அடுத்த யோசனை வரும். அவன் ரெடியாக வச்சுக்கிட்டே இருக்கிறான். எதையாவது ஒன்றை கொடுத்து நம்மளை குழப்பணும், பயப்படுத்தணும், சமாதானத்தை இழக்க செய்யணும், சந்தோஷத்தை இழக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் இரவும் பகலும் நம்மை குறித்து போராட்டத்தோட திட்டத்தோடு இருக்கிறான். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவும் பகலும் தேவனுடைய ஆவியினாலே நீங்களும் நானும் நிரம்பி இருக்கும் பொழுது அவனால் அனுப்பப்படுகிற எல்லா காரியத்தையும் நம்மளால் மேற்கொள்ள முடியும். அதனால் இரவும் பகலும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நமக்கு எதிராக குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவனை தாழ தள்ளப்பட்டு போயிட்டார். கர்த்தர் தாழ தள்ளிட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போது நமக்கு 2 காரியத்தை தேவன் 2 ஆயுதங்களை கொடுத்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் தேவனுடைய வார்த்தையும் நமக்கு ஆயுதங்களாக கொடுத்துருக்கிறார். இதை உபயோகப்படுத்துவதற்கு தேவன் தம்முடைய ஆவியானவருடைய பலனையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது நமக்கு ஒரு வேளை அந்த வசனம் தெரியலைனாலும் அவர் நமக்கு ஞாபகப்படுத்தும்படியாக ஆவியானவர் நமக்குள்ளேருந்து அந்த வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்துவார். கலங்கவே வேண்டாம். ஒருவேளை இந்த வசனத்தெல்லாம் படித்து சொல்லி மறந்துட்டேன், மனப்பாடம் பண்ணுங்க மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தையை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துவார். நீங்கள் ஒரு நாள் நீங்கள் மறந்து போனவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, விசாரிப்பற்றவர்கள் என்று நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை விசாரிப்பதற்கென்று கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு தைரியம் உண்டாகும்படியாக இந்த நாட்களில் நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் யார் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர் தம்முடைய அந்த வல்லமையினால் உங்களுடைய தலையை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அது நிமித்தமாக உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வெளியே போகிறது. உங்களுடைய குடும்பத்தின் எல்லைகள் விரிவடைய போகிறது. அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகுதுங்க.
நீங்கள் நினைக்கிறீங்களா இது எப்படி முடியும்னு சொல்லி? உங்களுக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை வசிக்கும்படியாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கணும்னு உங்களை தேடி வந்திருக்கிறார். இப்போது உங்களோட தான் பேசிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் பயந்துகிட்டே இருக்கிறீங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சிட்டோம், எப்படி முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே? ஆரம்பத்திலே இப்படி ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி முடிப்பீங்க? காலாட்களோடு ஓடும் பொழுதே, குதிரைகளோடே ஓடும் பொழுதே நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் நீங்கள் எப்படி அந்த மீதியான நாட்களை நீங்கள் எப்படி ஓட்டுவீங்க? இயேசுக்குள்ளே பலப்படுங்க. அதற்காக தான் அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களை பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் உங்களோடு பேசுகிறதான தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். மறைந்திருக்கிறதான ரகசியங்களை அவர்கிட்ட கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அப்போ காரியங்களை அவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு தடவை வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பிதாவுக்குரியது எல்லாமே இயேசுக்குரியது. இயேசுக்குரியதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்குரியது. அங்கே எந்த விதமான விகற்பமும் இல்லை, வித்தியாசமும் இல்லை. ஒருவர் நம்மளை மாதிரி போட்டி போகாமல் நம்மளை மாதிரியே பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரை நம்ம நினச்சிக்கிறோம். இப்போது காலையில் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு கனவு கண்டாங்களாம். நிறையா கனிகள் இருக்குதான் அவங்க செடியில், எல்லாத்தையும் பிக்கிறாங்களாம். இப்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அந்த காயெல்லாம் அந்த கனியெல்லாம் பிக்கிறாங்களாம். இவங்க என்ன பண்ணுறாங்களா, இது எங்கள் தோட்டத்தில் விளையிறது, நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்க கையில் இருந்ததான கனியெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அதில் இருந்த காய் இருக்குது பார்த்தீங்களா, இதை பறித்து அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். அப்போது அவங்களுக்கும் கனி கொடுத்தா நல்லது தானே இல்லைங்களா? மற்றவங்களுக்கு கனி கொடுக்கணும் தானே கர்த்தர் உங்கள் வீட்டில் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்போது அது உங்களுடைய சுயநலத்தை குறிக்கிறது. அப்போது நீங்கள் அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிறதான இந்த சுயநலமான காரியத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. இன்னும் நான் சுயநலத்தோடு இருக்கிறேன்றதை எனக்கு உணர்த்தினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நான் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நான் கொடுக்கக்கூடியவனாக நான் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போது இந்த மாதிரி சில காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதால, மறைந்திருக்கிறதால சில குணங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். கனவின் மூலமாக வெளிப்படுத்துவார். பாருங்கள், அவங்க வீட்டில் அவங்க தோட்டத்தில் தான் இருக்குதான், நிறைய காய் இருக்குதான், நிறைய பழமும் இருக்குதான். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பழத்தெல்லாம் பிச்சுக்கிட்டாங்களாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பழத்தெல்லாம் பிடிங்கி இவங்க கூடையில் வச்சுக்கிட்டு காயெல்லாம் பிடிங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம். இது நல்லா தான் இருக்குது இல்லைங்களா? என் தோட்டத்தில் என் வீட்டில் பழுக்கிற பழம் நான் சாப்பிட இல்லாமல் உனக்கா அப்படின்ட்டு, அது நிறையா இருக்குதான் பழம்லாம். ஏன் ஒரு 10 பழம் தான் அவங்களுக்கு கொடுத்தா என்ன இல்லைங்களா? அப்போது நமக்குள்ளே மறைந்திருக்கிற சுயநலம் தேவனுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்ல முடியாதபடிக்கு தடை செய்கிறதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும், பிதாவுக்குரிய எல்லாத்தையும் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. பிதாவுக்கு இல்லாதது என்ன இருக்குது? பிதாவின் இடத்துல என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேண்டிய சுகம், சந்தோஷம், சமாதானம், குடும்பத்தில் காணக்கூடிய நற்குணங்கள், தடைப்பட்டுக்கிற காரியங்கள் நடக்க செய்யக்கூடிய கிருபை எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அப்போது அவர்கிட்டருந்து தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறார். அப்போ நம்ம ஏன் கவலைப்பட்டு இருக்கணும்? நம்முடைய தேவன் யார் என்பதை நம்ம நிறைய நேரத்தில் மறந்து போயிடுறோம். ஒரு தேவை வரும்பொழுது, கவலை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவைகளிலும் கவலைகளிலுமே நம்முடைய எண்ணத்தை, சிந்தையை நிரப்பிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை நமக்குள்ளே செயல்பட விடுறதே இல்லை. அந்த அரண்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். நம்முடைய மூளை பகுதியில் காணப்படுகிற அரண்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். இது நம்முடைய இரத்த ஓட்டத்திலேயே இருக்குது, நம்முடைய டிஎன்ஏவிலே இருக்குது. நம்ம தாத்தா, பாட்டன், எங்கள் அம்மா, அப்பா எல்லாமே கஞ்சம் பிசினாரிங்க தான். ஆனால் எனக்குள்ளே அந்த கஞ்சத்தனம் தான் இருக்குது இல்லைங்களா? எங்கள் அம்மாவுக்கு 10 அடி பாய்ஞ்சிருந்தால் நாங்கள் 16 அடி பாய்வேன்.
எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சமாக இருந்தால் நான் அதோட பெரிய கஞ்சனாக இருப்பேன். என் பையன் இன்னும் அதை விட பெரிய கஞ்சனாக இருப்பான். இப்படி தான் நம்முடைய சந்ததி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்குவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆசீர்வாதமான ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டில் இந்த எல்லா நன்மைகளையும் நாம் காணப்பட தேவன் செய்ய போகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் சில முக்கியமான காரியங்களை, முடிவுகளை எடுப்பதற்காகவும் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவும் கர்த்தர் நம்மை தம்முடைய ஆவியினாலே அபிஷேகித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 10லேருந்து 11 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இப்போ நம்முடைய வரங்களினாலும் நம்ம நிரப்புறாரு. நிரப்பிட்டு ஒரு சில வரத்தை ஒருத்தர் கொடுப்பாரு, இன்னொரு வரத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற வரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தாமல் அவங்ககிட்ட இருக்கிற அந்த வரம் எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. சிலவங்கெல்லாம் நான் அப்படி நினச்சிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் நான் கூட நினச்சிருக்கிறேன், இப்படிலாம் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி தீர்க்கதரிசன வார்த்தை எனக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தர் ஜெபம் இருப்பார். ஒரு வியாதி நல்லாவும், ஐயோ இந்த வரம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் கூட நினச்சிருக்கிறேன். சின்ன பிள்ளை, அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனம் இல்லைங்களா? அதுங்களுக்கு தான் ஒரு எது கொடுத்தாலும் அதுங்களுக்கு திருப்தி ஆகாது, எல்லாம் கொடுத்தாலும் அதுங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் ஆவியானவர் அவங்களுக்கு தகுந்தபடி அவர் வரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் வரங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. வரங்களை தருகிறவர் நமக்கும் வரத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம யாரும் வரங்கள் இல்லாமல் ஒருத்தருமே இல்லை. நம்ம எல்லாருக்குள்ளாரையும் வரத்தை கொடுத்துருக்கிறார். ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வரம் இருக்கும், இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வரம் இருக்கும், இன்னொருத்தருக்கு குணமாக்குகிற வரம் இருக்கும். ஆனால் அந்த வரம் எனக்கு வேணும், இந்த வரம் எனக்கு வேணும்ன்ட்டு நம்ம இருக்கிற வரத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறதே இல்லை. அதனால் தேவன் அவனுக்கு தகுந்தபடி வரங்களை பிரித்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். ஆண்டவரே, எனக்கு என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அதை நீங்கள் எனக்கு தந்தா போதும் ஆண்டவரே அப்படி நம்ம சொன்னோம்னா கொஞ்சத்தில் நம்ம திருப்தியாக இருக்கும் பொழுது நமக்கு அநேகத்தின் மேலே நமக்கு ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் நம்ம மற்றவங்க மூலமாக செயல்படுகிற வரங்களை குறித்து நம்ம பொறாமப்பட தேவையில்லை. நம்ம எல்லாருக்குள்ளாரையும் அந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததை பார்த்திங்கன்னா அவர் நமக்குள்ளே தங்கி நம்மை வழி நடத்துகிறவராக, போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே தங்குறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 15லேருந்து 17 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்குள் தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? நிறைய பேர் சந்தேகம். நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன குறைவு? சிலவங்களாம் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் என்னப்பா குறை இல்லை, உங்கள் அப்பா தாசில்தார், நீ இப்போ இப்படி இருக்கிற, உங்கள் அப்பா கலெக்டரு, உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்வாங்க. அந்த தாசில்தார் கலெக்டர் பையனுக்கே அவ்வளோ குறைச்சல் இல்லையே. இந்த உலகத்தையே படைச்சதான தேவனுடைய பிள்ளையாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறைவு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம சரியாக தெரிந்து கொள்ளலை. அவர் இருக்கும் பொழுது எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இருளை வெளிச்சமாக மாற்றுவார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார். வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வெளியே செய்ய போகிறாரு. காலியாக இருக்கிற பாத்திரத்தை இந்த வருஷத்தில் நிரம்பி வெளியே செய்ய போகிறவராக இருக்கிறார்.
அவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஒரு பந்தியை வேற உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம சாதாரண ஜனங்களை போல கைவிடப்பட்டவிட என்று சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நிறைய நேரத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். தேவன் எவ்வளோ வருத்தப்படுவார் தெரியுங்களா? உங்களை எல்லா ஆசீர்வாதத்திலையும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து வரும்பொழுது அவர்கிட்ட போய் எனக்கு என்னத்தை கொடுத்தீங்க? இப்படி தான் நிறைய பேர் இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறவங்க சிலவங்க பேசுவாங்க. நான் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, என்னத்தை எனக்கு கொடுத்துட்டேன்? இந்த வருஷத்தில் இந்த நூலு புடவை ஒன்று வாங்கி கொடுக்குற பாரு, இதுதான் அப்படின்னு. இது அவங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. என்னத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம அப்பா எல்லாத்தையும் அவரையே நமக்காக கொடுத்துருக்கிறாரு. அவரோட கூட மற்ற எல்லா காரியங்களையும் கூட கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் என்னையே கொடுத்துட்டேனே, மற்ற காரியங்கள் உனக்கு நான் தரமாட்டேன்னா? நிச்சயமாக தருவார் அவர். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவர் யார் என்றதை மறந்துட்டோம். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு ஒரு கூச்சம் வந்துடுச்சு. ஐயோ, அப்பாவுக்கே பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர்கிட்ட போய் நாம் எப்படி கேட்குறது? சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, படிக்கிற பிள்ளைங்க, எங்கள் அம்மா கூலி வேலை செய்கிறாங்க, எங்கள் அப்பாவும் கூலி வேலை செய்கிறாரு, எங்கள் அப்பாட்ட போய் எப்படி கேட்குறதுன்னு தான் நான் கேட்காமல் இருந்துட்டேன்னு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க. அப்படி நீங்களும் நான் இருக்கக்கூடாது. நம்ம தத்தெடுத்த பிள்ளைங்களா, அனாதை பிள்ளைங்களா? அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆமாம், யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துறதே இல்லையே. அவர் யாரோ நம்ம யாரோன்னு இருக்கிறோம். ஜெபம் பண்ணுற நேரத்தில் இயேசுன்றோம், மற்ற நேரத்தில் மறந்து போயிடுறோம். அவர் எப்பயுமே நம்ம கூட இருக்க விரும்புகிறாரு. அதனால தான் அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. இப்படி நம்ம பண்ணுவோம் தெரிஞ்சிருந்தால் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கவே மாட்டார். சில நேரத்தில் நாமளே நம்முடைய பிள்ளைங்களை பார்த்து திட்டுவோம்ல, எனக்கு பிள்ளைய பிறந்திருக்கிற பார் அப்படின்னு. அவங்களுக்கு இருக்கிற ஒரு குணம் நம்மக்கிட்ட இல்லைன்னு ஒன்று நம்முடைய அம்மாவோ அப்பாவோ என்ன பண்ணுவாங்க? எனக்கு பிள்ளைய பிறந்த பார் அப்படின்வாங்க. இப்படி ஆண்டவர் சொன்னார்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் சொல்ல, நம்மளை எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரம்பி வழியை செய்யும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை போதுங்க நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ. இந்த ஒரு வார்த்தை போதும். எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தவர், எப்பொழுதும் என்னோடவே இருக்கிறவர், எனக்கு என்ன உதவி வேணுமோ, சுகம்னா சுகத்தை போய் கேட்டால் கொடுக்குறாரு, சந்தோஷம் வேணும்னா சந்தோஷத்தை கொடுக்குறாரு, சமாதானம் இல்லையா சமாதானத்தை கொடுக்குறாரு. ஆனால் உலக பிரகாரமான அம்மா அப்பா ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க நிச்சயமாக குறைபட்டுருவாங்க. நான் கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என் சம்பாத்தியம் இவ்வளோ தான், அதனால் என்னால் முடிஞ்சது இதா அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று கடைசி நாட்களில் ஒரு சொத்தை ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன். நம்ம அப்பா அப்படியே சொல்லுவார், இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கினது நான், முழு உலகத்துக்கும் நான் தான் அதிபதி, ஏன் பிள்ளை நீ ஏன் இப்படி பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டமாட்டார். ஆமாம். அப்போது நாம் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கக்கூடிய கிருபையை தேவனிடத்தில் கேட்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொண்டு போனால் நமக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக அவர் நம்மளை வழி நடத்துவார். நமக்கு வரக்கூடிய காரியங்களை அவர் தெளிவாக சொல்லுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார்.
இப்போ வரப்போகிற காரியத்தை குறித்து தான் நம்ம நிறைய நேரத்தில் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்னவா முடியுமோ, என் பிள்ளை நல்லா படிக்குமா படிக்காதா. இது சாதாரணம். நிறைய நேரத்தில் இவங்க இல்லாத காரியத்தெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கற்பனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் நம்முடைய கற்பனை எவ்விதமாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்ன்றத இந்த நாளில் நீங்கள் மறந்துடவே கூடாது. அடுத்ததாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. எல்லாம் ஆசீர்வாதமாக சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் பேதுரு தெரியாமல் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். பரதேசின்னு பார்த்து நம்மளை பார்த்து சொல்லிட்டாரு. இல்லை, அதுக்கு முன்னாடி பாருங்கள், தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினால கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்படாத விருந்தாளி அல்ல. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்போ தெரிந்து கொண்டார்? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நம்மளை தெரிந்து கொண்டவர் அவர். அப்போ நம்ம நல்லா தைரியமாக நம்ம நிமிர்ந்து உட்காரணும். தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சாதாரணமானவன் கிடையாது. இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய கிருபையினால் அல்ல, என்னை அழைத்ததான தேவனுடைய அன்பு மாறாததினாலே அவர் என்னை இந்த இடத்துல இந்த சபைக்கு மத்தியில் என்னை ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். இந்த சபைக்கு மத்தியில் உங்களை ஒரு விசுவாசியாக வைத்திருக்கிறார். உங்களை முன்னறிந்து கொண்டவர், முன்னறிந்து அழைத்தவர், சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறதான தேவனாக இருக்கிறார். ஒரு பாடலை பாடலாமா? ஸ்தோத்திரம். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். மறுபடியும் சொல்லுவோமா? முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலத்தையும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். ஒருத்தர் முகத்திலையுமே சந்தோஷமே இல்லையே. உங்களை முன்னறிஞ்சு அழைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி போய் கோணலான வேலையெல்லாம் செவ்வையாக்கி உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் இல்லாததெல்லாம் உருவாக்கி
உங்களை கொடுத்து உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறாரு. ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரே, அவருக்கு மகிமை செலுத்தணும். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த நேரத்தில் நம்ம சொல்ல போகிறோம். என்னை முன்னறிந்து அழைத்தவரே, எனக்கு முன்பாக சென்று கோணலான வழிகளை சபையாக்குகிறவரே, சகலவற்றையும் நன்மையாக முடிக்கிறவரே, சாட்சியா என்னை நிறுத்துகிறவரே, உங்களுடைய கரத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆவியானுடைய கையில் நம்ம ஒப்புக்கொடுத்துருவோமா? முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். இன்னொரு விஷயம், அறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். கொஞ்சம் பக்கத்துல பாருங்க, நீங்க எப்படி பாடுறீங்கன்னு. அவங்க உங்களை பார்க்கறதுல நீங்க அவங்கள பாருங்க எப்படி கொஞ்சம் பாடுறீங்கன்னு. நான் இங்கிருந்து பார்க்கிறேன். உங்க முன்னாடி தேவன் இருக்கிறாருங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. உங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படணும். நீங்க இப்படி துக்கமா இருக்கிறீங்களே, சொல்லுவோமா? ஒரு புது தீர்மானம் எடுப்போம். நான் இனி எதை குறித்து நான் கவலைப்பட போறதில்லை, நான் பயப்பட போவது கிடையாது. என் சத்துருக்கள் 1000 பேர் இருந்தாலும் சரி, என் வல பக்கத்தில் 1000 பேர், இடது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் சரி, நான் யாரை குறித்தும் பயப்பட போறது கிடையாது. எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. என் பாத்திரம் நிரம்பி வெளியே போகிறது. ஹல்லேலூயா. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சிரிச்சிடப்படுவோமா? முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம்
பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களை மூடி மறைத்திருக்கிறார், சீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். கர்த்தர் உங்க மேல ஒரு சீல் வச்சிட்டாரு. இயேசுக்கு சொல்லிய கல்லறைய அந்த தேசத்தில் இருக்கிறதான அந்த அதிபதி இவன் உயிரோடு இருக்கிறப்பையும் இவன் உயிரோடு வந்துடுவான் நாங்கள். அதனால் அவன் சீசர்கள் தெரியாதனமாக திருட்டுத்தனமாக தூக்கிட்டு போயிட்டு உயிரோடு எழுந்துட்டான்னு சொல்லி எல்லாரும் பொருளை கிளப்பிடுவாங்கய்யா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி போய் கேட்கும் பொழுது பிலாத்து என்ன சொல்கிறாரு, கல்லறையை சீல் பண்ணுங்கன்றாரு. அரசாங்கத்தினால சீல் போட்டுட்டா யாராலையும் அதை உடைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு சீல் பண்ணி ஒரு கவர் ஒன்று வருதுன்னு வச்சுங்க, ஒரு போஸ்டலில், அந்த கவர் அந்த போஸ்ட்மேன் எவ்வளோ ஜாக்கிரதையாக கொண்டாடுவார் தெரியுங்களா? அதில் ஒன்று உடஞ்சிடுச்சுனாலும் நீங்கள் அதில் ஒன்றும் இருக்காது. ஐயோ நான் இதில் பெரிய பத்திரம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லலாம், கேஸ் போட்டுடலாம். அதனால் அந்த சீல் வைக்கப்பட்டதான அந்த தபாலுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இருக்கிற மதிப்பு அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதுக்கு இருக்கிற மதிப்பு, அது மேலே வச்சிருக்கிற சீல், அது ஒடிஞ்சிருச்சுன்னா வாங்க மாட்டாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மேலே சீல் போட்டால் அதை யாராலையும் உடைக்க முடியாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த முத்திரையை உடைச்சி கல்லறையை கீழே தள்ளி இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதே பாதுகாப்பை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். நம்ம மேலே ஒரு சீல் போட்டப்பட்டிருக்கிறது, அது தெரியாது, அது ஆவி மண்டலத்தில் இருக்குது. பிசாசுக்கு தெரியும், உங்களுக்கு எதிரிட்டு வந்தாலும் உங்கள் முகத்து மேலே இருக்கிற சீல் இருக்குது பாருங்கள், உங்கள் மேலே இருக்கிற நட்சத்திரம் அவனுடைய கண்ணை குருடாக்கிடும். ஏன்னா இந்த அம்மா பார்த்தா இப்படி நினச்சா, ஆனால் இவங்க மேலே ஏதோ ஒரு சீல் போட்டிருக்கிறாங்களேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும், பிசாசுக்கு தெரிஞ்சிடும், இவங்க பரலோகத்தினாலே சீல் வைக்கப்பட்டவர்கள். அதனால் உங்களை தொடுவான்னு நினைக்கிறீங்க, உங்கள் பக்கம் பார்த்தானா அவன் வேறு பக்கம் ஓடுவான். அவன் ஓடுற வேகம் எவ்வளோ வேகமா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறாளாம். அப்போ மின்னலுக்கு என்ன வேகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒளியின் வேகம். அதை விட 1000 மடங்கு அதிகமாக ஓடுவான் அவங்கள பார்த்துட்டு. ஏன்னா உங்கள் மேலே சீல் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த சீலை பெற்றுக்கிட்டு நீங்களும் நானும் சாதாரணமானவங்க போல் நம்ம இதுவரையில் இருந்துட்டோம். இனி அப்படி இருக்கக்கூடாது. என் மேலே பரலோகத்தினுடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே ஒரு முத்திரையை போட்டிருக்கிறாரு. அந்த முத்திரை இந்த உலகத்தில் போடப்பட்டதல்ல, பரலோக அரசாங்கத்தினால் போடப்பட்டது. அதை தொடர்றதுக்கு யாராலையும் முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் தான் ஆண்டு சொல்கிறார், உன்னை தொடரவன் என் கண்மணியை தொடராம்பா அப்படின்ட்டாரு. நம்ம அவ்வளோ விசேஷமானவர்கள். நம்ம இனி சாதாரணமானவர்களை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயந்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆனால் அந்த தைரியத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர், உங்களுடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவர், உங்களுடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். உங்களுடைய பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் எப்பயுமே இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோபுவை குறித்து கூட பிசாசு போய் சொல்கிறான், நீங்கள் யோபுவையும் அவனை சூழ்ந்திருக்கிற எல்லா காரியத்தையும் வேலி அடைச்சி பாதுகாத்துட்டீங்களே அப்படின்றான். நம்மளாம் வேலி அடைக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள். நம்மளை யாராலையும் தொட முடியாது. எந்த கொள்ளை நோய் வந்தாலும் நம்மளை தொட முடியாது. எந்த தீமை நம்புகள் வந்தாலும் நம்மளை தொட முடியாது. நம்ம பாதுகாப்பை விட்டுட்டு வெளியே போயிட்டோம்னா தான் நமக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் வரும். அதனால் கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் வந்த தொல்லைகள் எல்லாத்துக்கும் காரணம் பாதுகாப்பு வளையத்தை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம். இப்போ எந்த இடத்துல வெளியே போகணுன்னு பாருங்கள். அந்த உடஞ்சி போன பகுதியெல்லாம் அடைக்க முடியாது. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், என் எல்லையில் எந்த இடத்துலலாம் உடஞ்சி போயிருக்குதோ,
எந்த இடத்துல நான் நானே ஒடிச்சிட்டு வெளியே போனனோ அது எல்லாத்தையும் ஆண்டவரை உங்கள் ரத்தத்தினால என்ன ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு வளையத்தை என் மேலே போடுங்க ஆண்டவரை. பரிசுத்தாவினுடைய வல்லமை என் மேலே ஒரு முத்திரை போடுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஆவியானவரே, உங்களுடைய முத்திரை எங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் போடுங்க ஆண்டவரே. எங்கள் சபை மேலே போடுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்தின் மேலே போடுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் மேலே போடுங்க ஆண்டவரே. ஊழியக்காரருடைய பிள்ளைகள் மேலே போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் முத்திரை போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய தொழில் மேலும் பரலோக முத்திரை போடப்படுவதாக, ஒவ்வொருடைய எல்லைகளிலும் பரலோகத்தின் முத்திரை போடப்படுவதாக. நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய முத்திரை எங்கள் மேலே போடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசேஷமானவர்கள், நம்ம விசேஷமானவர்கள். எதனால? தேவனுடைய முத்திரை நம்ம மேல போடப்பட்டிருக்கிறதுனால, தேவனுடைய ஆவியான நமக்குள்ள இருக்கிறதுனால. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா, ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடு, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசித்தவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு
தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நானை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நானை தினம் யோசிப்பவன். என்னோடு இருப்பதினா, இது எதினா, என்னோடு வருவதினா. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை சூழ்ந்து பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்ம மேல ஒரு பரலோக சீல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதை யாராலையும் தொட முடியாது, உடைக்க முடியாது. அந்த சீல் என்ன சொல்லுதுன்னா, நான் அவருக்குரியவன், நான் என் தேவனுக்குரியவன், நானும் என் குடும்பமும் தேவனுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. எங்க குடும்பத்துக்குள்ள எந்த தீமையும் வராது, எந்த கொள்ளை நோயும் வராது, எந்த ஆபத்து விபத்துகள் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பாதுகாவலராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால எங்களுக்கு குறைவுகள் என்று எதுவும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்கள் நிறைவாக்கினதற்காக நன்றி. அதற்குரிய கிருபைகளை நீங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் நீங்கள் எங்களுக்கு தந்த அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன். எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆண்டவரே. நிரம்பி வழிய செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த குறைவும் இல்லை ஆண்டவரே, எந்த பலவீனமும் இல்லை ஆண்டவரே, எந்த கசப்புகளும் இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் எங்களுடைய ஜீவனாக இருக்கிறீர். எங்களுடைய ஆவியோடு நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுடைய ஆத்மாவோடு நீங்கள் இருக்கிறீங்க. நீங்களுடைய சரீரத்துக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. ஹல்லேலூயா. இத்தகைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனங்கள் இனி ஒரு நாள் இந்த கிருபை விட்டு விலகி விடாதபடிக்கு, இதை மறந்து விடாதபடிக்கு எப்பையும் இதையே தியானம் செய்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்களை நாங்கள் மீதமுள்ள நாட்களை ஓடி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதன் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.